முன்னாடி மத்திய அரசு முன்னாடி அறிவிச்ச அந்த அறிவிப்பானை ஜல்லிக்கட்டு அனுமதிக்கக்கூடிய அறிவிப்பானையை தற்போது உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கு. இடைக்கால தடை விதித்திருக்கு. அது மத்திய அரசு தான் சட்டப்படி அது அணுக வேண்டும் என்று என்னுடைய கருத்து. அதாவது மத்திய அரசு தீர்மானம் தெரிவிச்சிருக்கீங்க. மத்திய அரசுக்கு நாங்கள் கூட்டம் நடத்தினப்போ இருந்த நிலவரத்தை சொல்றேன். இப்போ நான் வெளில வந்ததுக்கு பிறகு நீ தடை வச்சிருக்கான்னு சொல்றேங்க. அது என்னங்கிறது நான் படிச்சு பார்த்ததுக்கு பிறகு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு சட்ட ரீதியாக மத்திய அரசு அது பெரிய நடவடிக்கை. அரசாணை வெளியிட்டதன் காரணமாக சட்டப்பூர்வமாக இதை அணுகாம மத்திய அரசு அரசாணை வெளியிட்டதனால தான் இது வந்து அது மத்திய அரசு அதுக்கு பதில் சொல்லணும். மத்திய அரசு தான் நீங்க இளைஞர் அணியினுடைய மாவட்ட, மாநகர, மாநில அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் கூட்டத்தில் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் முதல் தீர்மானமாக தமிழர்களுடைய திருநாளாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சித்திரை திருநாள், தமிழ் புத்தாண்டு பொங்கல் விழா மிக எழுச்சியோடு நடைபெறவிருக்கிறது. அந்த விழாவை ஒட்டி இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் விளையாட்டுப் போட்டிகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நடத்திட வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும், இரண்டாவது தீர்மானமாக தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு அதிமுக ஆட்சியில் கடந்த ஆண்டு நடத்த முடியாமல் போனதை மனதிலே கொண்டு இந்த ஆண்டு அதை எப்படி நடத்திட வேண்டும் என்று முடிவு செஞ்சு அதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள், இன்னும் சில கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் மத்திய அரசிடம் வலியுறுத்தி வற்புறுத்தி அதற்கு பிறகு மத்திய அரசு அதை நடத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் அதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அதை நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய மத்திய அரசுக்கும் தன்னுடைய பாராட்டுதலை தெரிவிக்கக்கூடிய தீர்மானமும், மூன்றாவது தீர்மானமாக இளைஞர் அணியினுடைய உறுப்பினர்களை அதிகமான அளவுக்கு சேர்க்கக்கூடிய அந்த பணியை நிறைவேற்றுகிற தீர்மானமும், நான்காவது தீர்மானம் அதிமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஏறக்குறைய 4.25 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமங்கள், அநியாயங்கள், அவைகளை எல்லாம் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், நகர அளவில், பேரூர் அளவில், கிராமங்கள் அளவில், பஞ்சாயத்துக்கள் அளவில் வீடு வீடாக சென்று குண்டு பிரசுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரம் செய்வதென்று ஏக மனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஒரு பாராட்டு தீர்மானமாக, 5வது தீர்மானமாக ஏறக்குறைய ஒரு 4-5 மாதங்களாக தலைவர் கலைஞர் அவருடைய அறிவுறுத்தலின்படி நமக்கு நாமே பயணத்தை நான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த பயணம் மக்களுடைய மனதில் மட்டுமல்லாமல் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய உள்ளத்திலும் அது ஆழமாக பதிந்திருப்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதற்குரிய ஒரு பாராட்டு தீர்மானமும் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் வந்து இளைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு அளிப்பதற்கான விஷயங்கள் கொண்டு செல்லப்படுமா? நீங்க கேட்கறது சட்டமன்ற தேர்தலில் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு. எனவே எப்போதும் போல் இந்த முறையும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தரும். அதில் எந்தவித சந்தேகமும் வாய்ப்பு